அப்போ அவர் அங்கேருந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரா? இல்லை மேடம், வாங்க. அம்மா தப்பு. அவர் பசங்களுக்காக ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னா அம்மா அப்பா தேவையில்லைன்னுட்டு அவர் அந்த அம்மா அமுச்சு விட்டாங்க டைவர்ஸ் கேட்கறதுக்காக. அவங்க அக்கா பையனை யாரோ அமுச்சு விட்டுருந்தாங்க. அவங்க வந்து கேட்டதுக்கு இல்லை எனக்கு பசங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணணும், எல்லாம் செய்யணும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது உனக்கு பண்ண அநியாயம்ல. அதுதான் அவங்கெல்லாம் பண்ண அந்த இதுக்கு நான் பலிகடா ஆயிட்டேன், அவ்வளோதான். சரி, இப்போது ஒரு விஷயம் தனவேல், நீங்கள் வந்து சொத்தை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் சொன்னீங்களாம் அந்த பாப்பாவை அனுப்பிச்சு விடுறது ஓகே, எதுவும் இல்லைன்னா நான் பார்த்துப்பேன், இல்லைன்னா இப்போ அவளுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, அதனால சும்மா வெறுங்கையோடு அனுப்பிச்சா நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது நீங்கள் சொன்னாங்க. மேடம் சொன்னதா இல்லை, அது எப்படி நீங்கள் சொல்வீங்க? நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது தெரியும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. அப்போது அந்த சொத்துங்கிறது விஷயம் நடுவில் வரக்கூடாது. ஓகே மேடம், அப்போயே நான் கல்யாணம் பண்ணி வச்சதே வந்து தவறான செயல். ஆனால் இது உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பு எதுவுமே கிடையாது. உலகத்தில் நிறையா பண்ணுறாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம்.